Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போனால் தினமும் லேட்டாக தூங்குறீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பரபரப்பான மெஷின் வாழ்க்கை, டிஜிட்டல் டிவைஸ்களோட அதிகரித்த பயன்பாடு, அதுக்கப்புறம் மன அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பலர் இரவு நேரத்தில் சரியான தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே நேரம் பலரும் இரவு நேரத்தில் படுக்கைக்கு செல்லாமல் ரொம்ப நேரம் தாமதமாக தூங்க போகிறாங்க. நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் தினசரி போதுமான அளவு தூக்கம் ரொம்ப அவசியன்றதை எல்லாரும் தெரிஞ்சிருந்தாலும் ஏன்னா சரியான நேரம் தூங்க முன்னுரிமை கொடுக்கறது இல்லைன்னே சொல்லலாம். வழக்கமாக அடிப்படையில் நள்ளிரவுக்கு முன்னாடி தூங்கக்கூடிய பழக்கத்தை கடைபிடிக்கிறவங்க எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை பெறத ஆய்வு முடிவுகள் வெளிப்படுத்தி இருக்கு. நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் தினசரி போதுமான அளவு தூக்கம் ரொம்ப அவசியன்றதை பல பேர் தெரிஞ்சிருந்தாலும் ஏனோ சரியான நேரம் தூங்குறதுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லலாம். வழக்கமான அடிப்படையில் நள்ளிரவுக்கு முன்னாடி தூங்கக்கூடிய பழக்கத்தை கடைபிடிக்கிறவங்க எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை பெறத ஆய்வு முடிவுகளும் வெளிப்படுத்தியிருக்கு. இரவில் சீக்கிரம் தூங்கக்கூடிய பழக்கத்தை கடைபிடிக்கிறதுன்றது நம்மளோட இயற்கையான சாக்ரட்டின்றதும் ஒத்து போகுது. தவிர இப்பழக்கம் நம்மளோட எனர்ஜி லெவலை அதிகரிக்க செய்யறதோட மன ஆரோக்கியத்தை சிறப்பாக செயல்பட உதவுதுன்னே சொல்லலாம். இரவு நேரத்தில் தாமதமாக தூங்கக்கூடிய வழக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களோட வழக்கத்தை மாற்றி சீக்கிரம் தூங்க போகிறதுன்றது மனசோர்வு, மன அழுத்தத்தை குறைக்க உதவுறதா ஆய்வுகள் தெரிவிக்குது. அதே மாதிரி நள்ளிரவுக்கு பிறகு தூங்கக்கூடிய பழக்கத்தை கடைபிடிக்கிறதால உடலுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள், அதுக்கப்புறம் இரவில் தாமதமாக தூங்க செல்லக்கூடிய பழக்கத்தால் நம்மளோட உடலுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குன்றதை பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான வீடியோவில் தினசரி 7லிருந்து 8 மணி நேரம் தூங்கலைன்னா முதல்ல உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து மனநிலையில் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படலாம். 3வதாக மன அழுத்தம் அதிகரிக்கலாம். 4வதாக சரியான தூக்கம் இல்லாததால் ஒருத்தர் தன்னோட கவனம் செலுத்தும் திறன், அப்புறம் சிந்தனை திறனில் சிரமத்தை சந்திக்க நேரிடலான்னு சொல்கிறாங்க. நினைவாற்றல், கவனம் செலுத்தக்கூடிய திறன், விழிப்புணர்வு, இது மாதிரியான பிரச்சனைகளில் நம்ம பாதிக்கப்படுறதுன்றது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. அதே போல் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துறது, அப்புறம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வச்சுக்க போதுமான தூக்கம் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. முக்கியமாக உடல் பருமன், நீரிழிவு, இதய நோய்கள், அப்புறம் சில வகை கேன்சர் உட்பட பல நாள்பட்ட நிலைமைகளுக்கு போதுமான அளவு தூங்காமல் இருக்கிறதே முக்கிய காரணமாக இருக்கணும் ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் தூங்காமல் இருக்கிறதுன்றது ஒருத்தரோட தீர்மானிக்கக்கூடிய திறன், எதிர்வினையாற்றக்கூடிய நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இது விபத்துகள், காயங்கள் ஏற்படுறதுக்கு கூட வழிவகை பண்ணுதுன்னே சொல்கிறாங்க. தூக்கத்தோட முக்கியத்துவம் பற்றி நம்ம பார்க்க போனால், தூக்கத்தின் போது உடலானது ஒருங்கிணைக்கக்கூடிய செயல்முறைக்கு உட்படுது. பொதுவாக தூங்கும்போது நம்ம உடல் வேலை செய்யறதில்லன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் தூக்கத்தின் போது நம்மளோட மூளை ரொம்பவே கடினமாக உழைக்குது. குறுகிய கால நினைவாற்றலை வளர்த்து கற்றுக்கிட்டு நீண்ட கால நினைவாற்றலை மாற்றுதன் மூலியமாக கடினமாக வேலை செய்யுது. வளர்ச்சி, கற்றல், அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரியை மாற்றுறதன் மூலியமாக மூளை ரொம்பவே கடினமாக உழைக்குது. இரவு நேரத்தில் தான் மூளையோட பல பகுதிகளில் இதையெல்லாம் செய்ய நம்ம மூளையால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறந்த தூக்கத்துக்கு இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கணும்னா நிலையான நேரத்தில் தினசரி தூங்கக்கூடிய பழக்கத்தை கடைபிடிக்கணும். தூக்கத்துக்கு உகந்த சூழலை நீங்கள் உருவாக்கிட்டு தூங்க பாருங்கள். அது தவிர தூங்குறதுக்கு முன்னாடி காஃபி மாதிரியான பானங்கள் குடிக்கிறத தவிர்த்துடுங்க. தினசரி காலை நேரத்தில் மேற்கொள்ளக்கூடிய ஒர்க் அவுட்டு, ஆரோக்கியமான காலை உணவு, இதெல்லாம் நல்ல தூக்கத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உண்மையிலேயே தூக்கம் ரொம்பவே ஒரு இன்றியமையாத ஒரு விஷயங்க. தினசரி நாம் குறைஞ்சபட்சம் 7லிருந்து 9 மணி நேர தூக்கத்தை தூங்குறதுன்றது நம்மளோட உடலுக்கு நிறைய நன்மைகளை பயக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மொபைல் எல்லாம் ஓரம் கட்டிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்க பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே நிறைய ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தான் நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.